ஹேய் மொக்க, இன்னைக்கு என்ன பண்ண போற? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீ செய்யறத நாங்க சாப்பிட்டாகணுமா? செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். என்னன்னு என்னையோ உனக்கு ஊத்துனுச்சு. நெய் அப்புறம் காயவே இல்லைன்னா என்ன அதுக்குள்ள எல்லாத்தையும் போட பாக்குதுப்பா. காஞ்சிச்சு. மாஸ்டர் செஃப் இருங்க பாய். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? பயங்கரமான ஆடிபிள். ஆனியன் அப்புறம் என்னங்க திருப்பி வெங்காயம் வேற சொன்னீங்க? ஆனியன், பச்சை மிளகாய், கிரீன் சில்லிஸ் எல்லாத்தையும் இப்படி நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணணும். கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி பண்றேன். கொங்கு நாடுனாலே வெள்ளை பிரியாணி தாங்க. அதுல வேற வெள்ளை பிரியாணி பண்றாங்க. நிறைய ரெசிபி இருக்கு. உங்க வாயை மூடுங்க சார். கேமரா கையில கொடுத்தா வாய்க்குன்னு. இப்ப நாங்க பதில் பேச மாட்டோம். உங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசுறோம். வெங்காயம் வதங்குதான்னு பாரு. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். உள்ள விழுந்துறாதீங்க. பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. ஓ, வதங்குறதுக்காக உப்பு போடுறீங்களா? பேசணும்னு ஏதாவது பேசாதீங்க. வாய முடுங்க. ஒரே ஒரு டவுட் மேடம். கேளுங்க. இதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சிருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. வந்துருச்சா பதம்? வரலைங்களா? அப்போ உங்களை நல்லா ஏமாத்திமா. இதான் பிரியாணி. எப்படி எப்படி வதங்குது? இப்ப என்ன பண்றீங்க? சும்மா ஒரே ஒரு ஆனியன் ரஃபா சாப் பண்ணு. கொஞ்சோண்டு ஒரு அரை கட்டு புதினா கொத்தமல்லி தலையில கொத்தி அதையும் நல்லா அப்படியே வதக்கி வரைக்கும் வருது. எங்க வீட்டுல பட்டை கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கம்மியா போட்டிருக்கேன். நல்லா இவ்வளவு பெருசு போடணுங்க, அப்பதான் வாசனையா இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செய்யுங்க. ரொம்ப ஆர்வமா நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மசாலா உள்ள ஆட் பண்றோம். இது என்ன மசாலாங்கிறது சொல்றேன். வாசனையே பயங்கரமா இருக்குங்க. நல்லா இருக்கா? ஆமா. நக்கல் பண்ணலங்க. சொல்ல மாட்டேன். மசாலா என்னன்னு ஃபைனலா சொல்றேன். அதுதான் உங்களோட ஸ்பெஷலா? இதுதான் அந்த கொங்கு நாட்டு ஸ்டைலுக்கே ஒரு இது அது ஒரு இது டேஸ்ட் இதுதான் கொடுக்கறதே. ஆஹா, வேக வச்ச மட்டன் ஆல்ரெடி வேக வச்சிட்டீங்க. கரெக்ட். அதை கொண்டு வந்து இந்த மசாலாக்குள்ள போடுறீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. முழு பதத்துக்கு வெந்த மட்டனா இல்ல பாதி பதம் வெந்த மட்டனா? 70 to 80%. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ள விட்டு அப்படி நசுக்குனா அப்படி உடையணும். ஃபர்ஸ்ட் திக்கான கோகனட் மில்க். திக் கோகனட் மில்க். ஓகே, அதை போட்டு அப்படி ஒரு கலக்கிட்டு சால்ட் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி
3 4 5 6. அப்ப I have 4 glass of rice. So for 1 glass you are adding 2. Very good. அந்த ரேஷியோல தான் பண்ணணும். நல்லா கொதிக்குதுங்களா? ஆ? கொதிக்குதுங்க. இப்ப என்ன பண்ணணும்? அது ஒரு கலக்கிட்டு குடிச்சு என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம். கையை காட்டுங்க பாப்போம். வாங்க. நீங்க வாங்க. கேமராமேன் வாங்க. அவங்க எடிட்டர் பார்த்தா போதும். இல்ல கேமராமேன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லேக் உப்பு போடணுங்களா? உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்குங்க. அப்பதான் ரைஸ் போட்டா அப்பதான் ரைஸ் போட்டா அது வந்து நான் தாங்க பேசுவோம். யாரு சமைக்கிறாங்க? இல்ல புரியல எனக்கு. நான் அடிக்க மாட்டேங்கிறான். இல்ல சமைக்கிறது நான் பேசுறதுமே நான் சமையல்ல விட்டுறேன். இல்ல நீங்க சமையல விட்டுட்டீங்கன்னா அப்புறம் யாரு வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவா? அந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. குடிங்க. அனாவசிய பேச்செல்லாம் வேணாம். இது எல்லாமே நாங்க ஏன் பொறுமையா கேட்டுட்டு போறோம்னா, ஏன்னா சோறு கடைசியில நீங்க ஒரு பீஸ் கறி துண்டுக்கு அதோட ஒரு 2 வயசு ஆதத்துக்கு அறுக்காதீங்க. நீங்க ரொம்ப பிளேடு போடுறீங்க. ரைஸ் போட்டதும் மூடி வச்சு மீடியம் ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் தம் போடுறீங்க. இப்ப 5 நிமிஷம். அம்மா இப்படி எடுத்து அடிக்கடி மேலால தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சா? சாதம் இன்னும் வேகணும் போலயே. என்ன பண்ணணும்? லைட்டா எடுத்து மேலால எடுத்து இது எப்படிங்க சாதம் இன்னும் வேகவே இல்லையே, தண்ணி பத்தல போலயே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே அப்படியே தம்முலே வந்து குக் இல்லாம நாங்க ஓபன் பண்ண போறோம். எடிட்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே பொலன்னு இருக்கு. பஞ்சு போல வெந்திருக்கு மட்டன். பாருங்க ஸ்பூன்ல வச்சாலே தனியா பிரிஞ்சு வருது.